திருவாரூரில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊர்லேயும் சாமி புறப்பாட்டு வெளியே வரும்பொழுது தான் வாத்தியம் வாசிப்பாங்க. ஆனால் திருவாரூரில் மட்டும் தியாகராஜர் ஒவ்வொரு முறை புறப்படும் பொழுதும் என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து திரையால் மூடிடுவாங்க. அங்கே வந்து ரகசியம்ங்கிற புள்ளத்தண்டு கட்டுவாங்க. அந்த புள்ளத்தண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அஜபாவுக்கு அதுதான் உயிர்நாடி. புள்ளத்தண்டு வந்து அஜபாவுடைய உயிர்நாடி என்னென்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு புள்ளத்தண்டு வெள்ளியிலான தண்டு கட்டுவாங்க. அதுவும் ரகசியமாக தான் தெரியும். அதுக்கு ஒரு குடும்பம் இருக்காங்க, அது ரகசியமாக தான் கட்டுவாங்க. அதுக்கு பேரே ரகசியம்னு சொல்லி. ரகசியம் கட்டும் பொழுது அங்கே கட்டுறவங்க எல்லாருக்கும், சாமி தூக்குறவங்கலேருந்து எல்லாருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரகசியம் கட்டும் பொழுது மனசு ஒருநிலைப்படணும். ஒருநிலைப்படணும்னா பட்டாதான் அவங்க வந்து அதை சரியான முறையில் கட்ட முடியும், தியாகராஜரை ஒன்றிணைய முடியும். அப்போ அந்த குண்டலினி மகாசக்தி எழுப்புறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாத்தியம். இங்கே ஒரு தட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொல்கட்டு நாங்கள் ரகசியமாக பாரம்பரியமாக வச்சுருக்கோம். அதை அடிக்க அவங்களுக்கு என்ன ஆகும், ரகசியம் கட்டும் பொழுது மேலே எழும்பும். அவங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதை உணர்வாங்க. அது எழும்பி என்ன ஆகுங்கன்னா நல்லா கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை வாசித்த பிறகு அப்புறம்தான் வெளியில் தியாகராஜர் வந்து ஆரூரா தியாகேசன் கத்திக்கிட்டு இந்த சுத்தமத்தலம் வாசனை பேரன்பு பக்தர்களுடைய சத்தம், சாமியை தூக்கக்கூடிய கைங்கரிங்களில் உள்ளவங்க எல்லாருடைய சத்தத்தோடையும் அவர் வெளியில் வந்து மகாராஜா அப்படியே வர்றதை பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த காட்சிக்காகையே தவம் இருப்போம். எப்போ தியாகராஜர் புறப்படுவார், எப்போ புறப்படுவாருங்கிறதுக்கு அதை வந்து வார்த்தைகளாலெல்லாம் வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அதை மாதிரி ஒவ்வொரு முறையும் தியாகராஜர் புறப்பம் விடும்பொழுது சுத்தமத்தலத்தை வாசித்து தான் நாங்கள் புறப்படுறோம். சுவாமி வெளியில் வரும்போது அஜபா நடனத்தோடு எப்போ வெளில வராரோ அப்போ மட்டும்தான் எங்களுக்கு பணி. அஜபா நடனத்தோடு வெளில வரும்போது அந்த சுத்தமத்தலத்தோட சத்தத்தோடு தான் அவர் வெளில வருவார்.